வணக்கம். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்து போண்டா செய்ய போகிறேன். இந்த கப்பில் உளுந்து, முழு உளுந்து 2 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கப், இந்த இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். நல்லா ஊறி இந்த மாதிரி உடையணுங்க. அந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது ஒரு 3. இப்போ இதை மிக்சியில் 2ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி லைட்டாக தெளித்து ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஹையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேமை. வெளியே சட்டுன்னு வெந்துடும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாங்க. ஒரே மாதிரி வேகணும். இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு காரமாக ஒரு சட்னி இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வெளியே நல்லா மொறுன்னு இருக்கு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரமாக தேங்காய் வத்தல் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.